வணக்கம். நீங்க எல்லாரும் வடை சாப்பிட்டுருக்கீங்களா? என்ன வடை சாப்பிட்டுருக்கீங்க? உளுந்து வடை, பருப்பு வடை, அரிசி வடை, கீரை வடை, தவளை வடை, அப்புறம் காய்கறி வடை, வெங்காய வடை, அப்புறம் தயிர் வடை, இப்படின்னு நிறைய வடை இருக்கு. இன்னும் புதுசா ஒரு வடை இருக்குங்க, அதை நீங்க கேட்டு வாங்குங்க. இல்லைன்னா தினமுமே நம்ம நாட்டில் கிடைக்கும். அது என்னன்னா மோடி வடை அப்படிங்கிறது. நேத்து நம்முடைய தமிழ்நாட்டுக்கு வந்து நம்முடைய ஒன்றிய தலைவர், நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் மிகவும் அழகாக வடை சுட்டு 20,000 கோடிக்கு வடை சுட்டு கொடுத்துட்டு போயிருக்காருங்க. என்ன 20,000 கோடிக்கு வடையா? ஆமா, நேத்து அவர் திருச்சியில பேசின அந்த உரைகள்ல இருந்து என்ன கிடைச்சது நமக்குன்னா 20,000 கோடிக்கு வடை கிடைச்சிருக்கு. இனிமே நம்ம எல்லாரும் தேடி வாங்க வேண்டியது என்னன்னா, தயிர் வடை கிடையாது, உளுந்து வடை கிடையாது, பருப்பு வடை கிடையாது, அரிசி வடை கிடையாது, வெங்காய வடையும் கிடையாது, மோடி வடை. அது தாராளமா கிடைக்கும், எல்லாருக்கும் கிடைக்கும், ஏகபோகத்துக்கு கிடைக்கும். ஏழை பணக்காரன்னு வித்தியாசம்லாம் கிடையாது. எல்லா நாளும் எல்லா நேரமும் அவைலபிளா இருக்கக்கூடிய ஒரு வடைங்கிறது மோடி வடை அப்படிங்கறத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ரங்காராவ் அவர்கள் அப்படியே ஒரு கம்பீரமான உருவத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்கிற எல்லா உணவு வகைகளையும் பார்த்து 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 பாடுவார். கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் அதுவே எனக்கு போதும் அப்படிங்கிற பாடல்ல நிறைவடையும் போது ஒரு வரி வரும், ஏராளமான தட்டு அதை இஷ்டம் போல வெட்டு அப்படின்னு. அதைத்தான் நம்ம மோடி அவர்கள் நேத்து பண்ணிருக்காரு. ஏராளமா கதை, ஏராளமான தட்டு, அதை இஷ்டம் போல வெட்டுங்கிற மாதிரி அளந்து விட்டுட்டு போயிட்டாருங்க. அதுல கூடுதலா இன்னொரு விஷயம், மோடி அவர்களின் புதிய நேசம், மோடி அவர்களின் புதிய காதல் அது தெரிய வந்திருக்கு. அது என்னது? ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? ஒவ்வொன்னா பார்க்கலாம். அதுக்கு தான் இந்த காணொளி. முதல்ல அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? என் இனிய தமிழ் குடும்ப உறவுகளே அப்படின்னாரு. அப்புறம் என் மாணவ குடும்ப உறவுகளே அப்படின்னாரு. குடும்பமேன்னு தமிழ்நாட்டை, தமிழ் மக்களை நம்ம எல்லாம் குடும்பம்னு கூப்பிடுறாருங்க. அவருக்கு குடும்பம் இல்லை அப்படின்னு சங்கிகள்லாம் கொண்டாடிட்டு இருக்கு. ஆனா அவர் நம்மை குடும்பமாக உணர்றாரு. இதுல அவருக்கு குடும்பம் இல்லாத ஒருத்தர் குடும்பமா உணர்றாருங்கிறதோட அந்த வித்தியாசம், குடும்பம் இருப்பவர்கள் குடும்பமாக உணரும் போது என்ன நடக்கும்? நம்ம குடும்பத்துல ஒரு பிரச்சனை, குடும்பத்துல ஒரு கஷ்டம், குடும்பத்துல ஒருத்தருக்கு ஒரு இக்கட்டு அப்படின்னா நம்ம பதறி போய் உடனடியாக ஹெல்ப் பண்ணுவோம். ஆனா இவருக்கு அந்த குடும்பம்ங்கிற உணர்வே கிடையாது இல்ல, உறவே கிடையாது இல்ல. அதனால வெறுமே வாய் வார்த்தையா குடும்பமே உறவேன்னு சொல்லிட்டா போதும்னு நினைக்கிறாரு. ஏன்னா என் குடும்ப உறவே, என் தமிழ் குடும்பமே அப்படின்னு சொல்லியிருந்தா என்ன செஞ்சிருக்கணும்? அதான் நீங்க சொல்றீங்கல்ல, போன மாசம் அப்படி ஒரு மழை வெள்ளம் வந்தது, மக்கள் தத்தளிச்சாங்க, கிட்டத்தட்ட 8 மாவட்டங்கள் தண்ணீரில் மூழ்கின அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். இதை ஒரு இயற்கை பேரிடரா அறிவிச்சு கூடுதல் நிவாரண நிதி ஒன்றிய அரசின் நிதியிலிருந்து கொடுங்க அப்படின்னு தானே நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் திரும்ப திரும்ப கோரிக்கை வச்சிட்டு இருக்கார். நேற்றும் அந்த மேடையில் மிக கண்ணியமாக குரலை உயர்த்தாமல் மென்மையான வார்த்தைகளில் எப்படி ஒரு முதல்வர் தன்னுடைய மாநிலத்து மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்பதை நேற்று நம்முடைய முதல்வர் நிரூபித்து காட்டினார். அவர் தெளிவா சொன்னார் தெரியுமா, இது அரசியல் முழக்கம் இல்லை, என்னுடைய மக்களுக்காக நான் கேட்கிறேன் என்று சொன்னபோது அது கூட காதுல கேட்காம நம்முடைய ஒன்றிய தலைவர் நாங்க ஏற்கனவே 120 லட்சம் கோடி கொடுத்தாச்சு மாநிலங்களுக்கெல்லாம் அப்படின்னு ஒரு பெரிய வடையை சுட்டாருங்க. அதுதான் வித்தியாசம். குடும்பம் என்ற ஒன்று உணர்ந்திருந்தார்களானால், குடும்பம் என்கின்ற அமைப்பில் இருந்திருந்தார்களானால் அவர்களுக்கு தெரியும் குடும்பத்துல ஒரு பிரச்சனைனா முதல்ல கை நீட்டி உதவி பண்ணணும் அப்படிங்கிறது. அது இல்லாதவர்களுக்கு எப்படி அந்த வலி தெரியும், எப்படி அந்த வேதனை தெரியும், எப்படி குடும்பம் என்கின்ற அமைப்பில் இருக்கக்கூடிய இக்கட்டுகள் தெரியும். அதைத்தான் நேற்று நம்முடைய ஒன்றிய தலைவரின் உரையும் நம்முடைய முதல்வரின் உரையும் மிக தெளிவாக நிரூபித்தது. திரும்ப திரும்ப வாய் வார்த்தையா இந்த வாயால வடை சுடுறதுங்கிறத நம்முடைய ஒன்றிய தலைவர் நிறைய பண்ணிட்டு இருக்கார். நேற்று நிறைய வடை சுட்டார். அதுல ஒண்ணு, மாணவர்களை நோக்கி என் மாணவ குடும்பமே அப்படின்னு உருகி கூப்பிட்டார். ஆனா அந்த மாணவ குடும்பத்தோடு எடுத்த போட்டோவை நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஹிஜாப் அணிந்த பெண்கள், நம்முடைய இஸ்லாமிய குழந்தைகள் அந்த உயர்கல்வி கற்று நேற்று பட்டங்கள் பெற்றார்கள் என்பது அவருக்கான மிகப்பெரிய கண் திறப்பாக இருந்திருக்க வேண்டும். ஏன்னா வாரணாசியில ஒரு உயர்கல்வி பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவி கூட்டு பாலியல் வன்முறை செய்யப்பட்டாள் என்பது இவர்களுடைய ஆட்சியில் நடக்கிறது. தமிழ்நாட்டு திராவிட மாடல் ஆட்சியில் இஸ்லாமிய பெண்கள், இஸ்லாமிய மகளிர் யாருக்கு கல்வி மறுக்கப்படுகிறதோ அவர்கள் ஹிஜாப் அணிந்து
மேல் கல்வி பெற்று இங்கே வந்து பட்டம் பெறுகிறார்கள் என்பது மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம். இதுதான் சனாதன ஆட்சி. வாரணாசியில் நடந்த அந்த கூட்டு பாலியல் வன்கொடுமை என்பது சனாதன ஆட்சி. இங்கே இஸ்லாமிய பெண்கள் ஹிஜாப் அணிந்திருந்தும் அவர்களுக்கு கல்வி உரிமை மறுக்கப்பட்டும் அவர்களுக்கான கல்வியை பெற்று தந்தது திராவிட மாடல் ஆட்சி என்பதை நேற்று அந்த புகைப்படம் உங்களுக்கு எல்லாம் உணர்த்தி இருக்கணும். ஆனால் அதையெல்லாம் பார்த்து எந்த விதமான தீர்மானத்தையும் பெறுபவர் அல்ல நம்முடைய ஒன்றிய தலைவர்ங்கிறதும் நமக்கு நல்லா தெரியும். அந்த வகையில நேத்து அவர் சுட்ட இந்த 2 வடை, என் குடும்ப உறவே அப்படின்னு கூப்பிட்டது, என் மாணவ குடும்பமே, என் தமிழ் குடும்பமேன்னு கூப்பிட்டது பெரிய வடை. அடுத்தது 120 லட்சம் கோடி மாநிலங்களுக்கெல்லாம் நாங்கள் 2.5 மடங்கு அதிகமாக கொடுத்திருக்கிறோம் அப்படின்னா அதனையா உங்க சொந்த வீட்டு காசா? நாசிக்ல தனியா அச்சடிக்கிறீங்களா பணத்தை? நீங்க ஏதாவது தொழில் பண்ணி உருவாக்குறீங்களா அந்த பணத்தை? இல்லையே. எல்லா மாநிலங்களும் எல்லா மாநிலத்து மக்களும் இந்திய மக்களும் உழைத்து 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 வரியாக கட்டுகின்ற பணத்தை தானே நீங்கள் அடமானம் பிடிச்சி வச்சுக்கிற மாதிரி பிடிச்சி வச்சுட்டு இருக்கீங்க. அடகு கடைக்காரர்கள் எப்படி பிடித்து வைத்திருப்பார்களோ அது மாதிரி பிடிச்சு வச்சுட்டு கந்து வட்டி மாதிரி நீங்கள் இந்திய மக்களை வஞ்சிக்கிறீர்கள் என்பதை நேற்று நம்முடைய முதல்வரின் உரை மிகச்சரியாக கோடிட்டு காட்டியது. மாண்புமிகு பிரதமர் அவர்கள் அறிந்த ஒன்றுதான், கடந்த மாதம் சென்னை மற்றும் தென் மாவட்டங்கள்ல கடுமையான மழைப்பொழிவை தொடர்ந்து ஏற்பட்ட வெள்ளம் காரணமா அந்த மாவட்டங்களில் பொது உட்கட்டமைப்புகளை பொறுத்து சேதமடைந்திருக்கு. மக்கள் வாழ்வாதாரமும் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கு. எனவே அவற்றை கடுமையான இயற்கை பேரிடர்கள் அறிவித்து தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து தமிழ்நாட்டுக்கு உரிய நிவாரண நிதியை வழங்க தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக நான் மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து கோரிக்கையாக வைக்கிறோம் என்று எண்ண வேண்டாம். பறந்து விரிந்த இந்திய பெருநாட்டில் கோடிக்கணக்கான மக்களுக்கு நெருக்கமாக இருந்து கல்வி, மருத்துவம், அவசிய தேவைகள், உதவிகள் ஆகியவற்றை செஞ்சு தர வேண்டிய முக்கிய கடமை மாநில அரசுகளுக்குத்தான் இருக்கு. மாநிலத்துக்காக கோரிக்கை வைக்கிறதும் மாநில உரிமைகளை நிலைநாட்டுறதும் அங்கே வாழ்கிற மக்களோட கோரிக்கைகள் தானே தவிர அவை அரசியல் முழக்கங்கள் அல்ல. அந்த வகையில தமிழ்நாடு அரசின் கோரிக்கைக்கு மாண்புமிகு பிரதமர் அவர்கள் நிச்சயமாக நிறைவேற்றி தருவார் என நான் நம்புகிறேன். தமிழ்நாட்டு மக்களை குடும்ப உறவுங்கிறாரு. அவர்களுக்கு ஒரு கவலையா, அவங்களுக்கு ஒரு கவலை, அவங்களுக்கு ஒரு பிரச்சனையா, நான் உதவி பண்ண மாட்டேன். அவங்களுக்கு ஒரு இக்கட்டா, நான் உதவி பண்ண மாட்டேன். அவங்க வீடு இடியுதா, நான் உதவி பண்ண மாட்டேன். அவங்க துணிமணி வெள்ளத்துல போகுதா, நான் உதவி பண்ண மாட்டேன். அவங்களுக்கு நிவாரணம் வேணுமா, நான் உதவி பண்ண மாட்டேன். இப்படின்னு எதற்கெடுத்தாலும் நோ சொல்லுகின்ற ஒரு ஒன்றிய தலைவரை வைத்துக்கொண்டு எதற்கெடுத்தாலும் நோ, எதற்கெடுத்தாலும் நோ. ஆனால் இவர்களுடைய கோடீஸ்வர நண்பர்களுக்கு இருப்பதையெல்லாம் இந்தியாவே முற்ற முழுக்க எழுதி கொடுத்திருக்கிறார்கள். இன்னைக்கு செய்தி பாத்தீங்கல்ல, தமிழ் திசையில வந்திருக்கு பாருங்க. தமிழகத்துக்கு 2140 கோடியில் புதிய திட்டங்கள்னு ஹெட்லைன். இந்த 2140 கோடி எதற்காக தெரியுமா? ரோடு அந்த வேலைகளுக்காக, கட்டுமானங்களுக்காக, ரயில் பாதை கட்டுமானங்களுக்காக, விமான நிலையங்கள் கட்டுமானங்களுக்காக, துறைமுகங்கள் கட்டுமானங்களுக்காக. யோசிச்சு பாருங்க. இந்த நாளும் தமிழ்நாட்டு மக்களுக்காக இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கின்ற குப்பனும் சுப்பனும் இதனால என்ன பயனடைய போறான் அப்படிங்கிறது. எந்த குப்பனும் சுப்பனும் விமான நிலையத்துல போய் குடியிருக்க போறோமா? குப்பனும் சுப்பனும் தினமும் அந்த ஹைவேல நடக்க போறாங்களா? அவங்கவுங்க நிலத்துல பாடுபட்டு இருக்க போறாங்க. அவங்கவுங்க கூலி வேலையை பண்ணிட்டு இருக்க போறாங்க. இந்த 4 கட்டுமானங்களும் அம்பானி அதானி நிறுவனங்களுக்கான கட்டுமானங்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் தோழர்களே. அவர்களுடைய நிறுவனங்களுக்கு தான் இந்த 20,000 கோடிகள் நேரடியாக செல்ல போகிறது. ஏனென்றால் இந்த டெண்டர் விட்டா அவங்க தான் நிச்சயமா வரப்போறாங்க. முற்ற முழுக்க அவர்களுக்கான டெண்டரை தான் இவர் நம்முடைய மோடி வடை சுடுகிறார். அரசியல் தன்னுடைய தனிப்பட்ட நட்பை இப்படியாக அரசின் ஆதாயமாக பெறுவதற்கு வழிவகை செய்திருக்கிறார் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். எனவே திரும்ப திரும்ப அவர் நிறைய கதை சொன்னார். நிறைய கதை, காது புளிச்சு போச்சு. இந்த மாதிரி கதைகளை கேட்டு கேட்டு புண்ணாகி போச்சு. அப்படிப்பட்ட கதைகளோடு நேற்று அவர் திரும்பவும் பேசினார். அதுல இன்னும் மிக முக்கியமா, கடந்த ஆண்டு இறுதியில் கனமழை வெள்ளத்தால் அதிக வலிகளை அனுபவித்து விட்டோம். உயிரிழப்புகளாலும் சொத்துக்களை இழந்தும் பரிதவித்த குடும்பங்கள் ஏராளம். இது போன்ற நிகழ்வுகள் எனக்குள் மிக ஆழமான பாதிப்பை ஏற்படுத்தின. இந்த நெருக்கடியான நிலையில் தமிழக மக்களுக்கு மத்திய அரசு துணையாக உள்ளது. அனைத்து ஆதரவையும் மாநில அரசுக்கு மத்திய அரசு அளித்து வருகிறது அப்படின்னா, என்ன அரசு ஆதரவு கொடுத்துச்சு? எங்க துணையா நின்னுச்சு? ஒண்ணுமே பண்ணலையேங்க.
ஹெலிகாப்டர் அனுப்பினோம், விமானத்தை அனுப்பினோம் அப்படின்னா அது இயல்பான விஷயம். அதை மீறி என்ன செய்யற, கூடுதலா என்ன செய்யறங்கிறதான கேள்வி. அதுவும் நம்முடைய ஒன்றியத்திலிருந்து நிதியமைச்சரை அனுப்பினேன் எல்லாரும் கிளைம் பண்றாங்க. அந்த அம்மா எதுக்கு வந்தாங்க? வந்து இதெல்லாம் எனக்கு தெரியாது, அதிகாரிகள்கிட்ட சொல்லுங்க, இதெல்லாம் எனக்கு தெரியாது, அதிகாரிகள்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு அவங்க நேரடியா உத்தரவு போட்ட ஒரே ஒரு விஷயம், சாமி பெருமாள் வர்ற பாதையில பொதுமக்கள் கழிவறையாக பயன்படுத்திட்டு இருக்காங்க, அதை கொஞ்சம் சுத்தம் பண்ணி கொடுங்கன்னு நேரடியாக உத்தரவு போட்டாங்க இந்த அறநிலையத்துறை அதிகாரிகள். அது ஒன்று தான் அவங்க பண்ணாங்க, வேற எதையுமே பண்ணலை. வந்து அந்தம்மா சுட்ட வடை இன்னும் அதிகம். ரொம்ப மோசமான ஒரு மனநிலை, பாடி லாங்குவேஜ், வார்த்தைகள் எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு இந்த ஒன்றிய அரசு தமிழக மக்களை முற்றிலுமாக வஞ்சித்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறுத்துவிடவே முடியாது. அதுல கூடுதலா கடந்த 10 ஆண்டுகளில் மட்டும் மாநிலங்களுக்கு 120 லட்சம் கோடி நிதியை மத்திய அரசு அளித்துள்ளது. கடந்த 10 ஆண்டுல 120 லட்சம் கோடியை எல்லா மாநிலங்களுக்கும் சேர்த்து, அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற அத்தனை மாநிலங்களையும் கணக்கு போட்டு நீங்க அந்த 120 லட்சம் கோடியை வகுத்தீங்கன்னா எவ்வளவு வரும்? கிள்ளி கொடுத்துற மாதிரி வரும். அதைத்தான் நம்முடைய முரசொலியில் நேற்று எழுதியிருந்தார்கள். கிள்ளியும் கொடுப்பதில்லை, அள்ளியும் கொடுப்பதில்லை, ஆனால் எள்ளி நகையாடுகிறீர்கள் அப்படின்னு. எவ்வளவு சரியான வார்த்தை பாருங்க. அது ஒருவர் துன்பப்படுகிறார் என்றால் அதை பார்த்து கை தட்டி ரசித்து கிண்டல் அடித்து சிரிக்கின்ற மனநிலை எப்படிப்பட்ட மனநிலை? அது நம்முடைய ஒன்றிய தலைவருக்கு மட்டும்தான் வாய்க்கிறது. எவ்வளவு மோசமாக அது மாதிரி குடும்ப உறவேன்னு சொல்லிட்டோம், நான் உங்களுக்கு உதவி பண்றேன் அப்படின்னா ஒண்ணுமே பண்ணலையே, அதை ஏன் உறக்க பேச மாட்டேன் என்கிறீர்கள்? மிக மிக மோசமான நிலையை நோக்கி நம்முடைய ஒன்றிய அரசு எல்லா மாநிலங்களையும் இட்டு சென்று கொண்டிருக்கிறது. எல்லா மாநிலங்களும் எங்களிடம் கையேந்துங்கள், திருவோடி ஏந்துங்கள், நீங்கள் எங்களுக்கு அமுத சுரபியாக இருக்க வேண்டும், ஆனால் நாங்கள் உங்களுக்கு திருவோட்டை தான் கொடுப்போம் என்பதாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். சரி, இப்படிதான் வந்து நேற்று இத்தனை இனாகிரேஷன் பண்ணார்ல ஒன்றிய தலைவர். ஒரு ஒத்தை செங்கல்லோடு இன்னமும் எய்ம்ஸ் மதுரையில் உருவாக்கம் செய்யாமல் ஒத்தை செங்கல்லோடு நின்று கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு காம்பவுண்ட் சர்வர் வரல, இன்னும் ஒரு ரூம் கூட வரல, இன்னும் ஒரு மருத்துவமனைக்கு வார்டு வரல, அந்த மருத்துவ கல்லூரி மாணவர்கள் படிப்பதற்கான பள்ளி கல்லூரி நிறுவனங்கள் வரல, எதுவுமே வரல. ஒத்தை செங்கல் தான் எய்ம்ஸ் கல்லூரி என்று சொன்னால் அதே மாதிரி தான் இந்த 20,000 கோடி என்பதை ஒன்றிய தலைவர் தன்னுடைய நண்பர்களுக்கு கொடுத்து விட்டு பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கும் தமிழ்நாட்டுக்கு 20,000 கோடின்னு. இதை வைத்து என்ன செய்வார்கள்? ஒன்றுமே செய்ய மாட்டார்கள். இந்த பணம் அப்படியே முற்ற முழுக்க அந்த ஃபண்டுக்கு உருவாக்கப்பட்டு அம்பானி அதானி அக்கௌண்ட்டுக்கு தான் போகும் என்பது நமக்கு நன்றாக தெரிந்த விஷயம். ஆனால் நேற்று நம்முடைய பிரதமர் அவர்கள் திருச்சிக்கு வருகை தந்து கவிஞர் பாரதிதாசன் சிலைக்கு மாலை அணிவித்தார் என்பது கூடுதல் மகிழ்ச்சி. ஏனென்றால் திராவிட கவிஞர், யோசித்து பாருங்கள், சனாதனத்தை உயர்த்தி பிடிக்கின்றவர்கள் இப்போது திராவிடத்தை கொண்டாடுகின்ற தமிழ்நாட்டு மக்களின் வாக்குகள் வேண்டும் என்பதற்காக இங்கே வந்து பாரதிதாசன் சிலைக்கு மாலை அணிவிக்கிறார் என்றால் பகுத்தறிவு, சமநீதி, சமூக நீதி, பெண்ணுரிமை, சனாதனத்துக்கு எதிரான குரல் என்றெல்லாம் இயங்கிய கவிஞர் பாரதிதாசனை மாலை மரியாதை செய்கிறார் ஒன்றிய தலைவர் என்றால் வாக்குகளுக்காக, ஓட்டுகளுக்காக இவர்கள் எந்த நிலைக்கும் வேண்டுமானாலும் செல்வார்கள் என்பதை நிச்சயமாக உணர்ந்து கொள்ள முடிகிறது. வடதுருவம், தென்துருவம், பகுத்தறிவு, சமநீதி, பெண்ணுரிமை, சமூக நீதி என்பது வடதுருவம். சனாதனம், பெண் அடிமைத்தனம், சமூக அநீதி, சம அநீதி, சமம் என்பதே இல்லை என்கின்ற நிலைப்பாடுதான் சனாதனத்தின் அடையாளம் என்றால் வடதுருவத்தை நாங்கள் வணங்குவோம், உங்கள் காலிலும் விழுவோம், ஏனென்றால் உங்களுடைய ஓட்டு எங்களுக்கு வேண்டும் என்பதாக தமிழ்நாட்டு மக்களை வெறும் ஓட் பேங்காக பார்த்து கொண்டிருக்கிறார் நம்முடைய ஒன்றிய தலைவர் என்பதைத்தான் நேற்று தில்லியிலிருந்து புறப்பட்டு திருச்சிக்கு வந்த அந்த வருகை நிரூபித்தது என்பதை நிச்சயமாக உணர முடியும். அதை தவிர கூடுதலாக அந்த புதிய நேசம், புதிய காதல் என்று சொன்னோம் இல்லையா, அது என்னன்னா நேற்று ஆட்டுக்குட்டி அண்ணாமலை நேசம் இருப்பவர்கள் மட்டும் எங்களோடு இருந்தால் போதும் என்று சொன்னார். அதைத்தான் நாம் பயன்படுத்துகிறோம். அந்த வார்த்தையை உடனே கொச்சைப்படுத்தி விடாதீர்கள். ஒன்றிய தலைவருக்கு புதியதாக ஒரு நேசம் வந்திருக்கிறது. யார் மீது என்பதை அவரே கோடிட்டு காட்டிவிட்டார். நம்முடைய மதிப்புக்குரிய தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் மறைந்ததற்காக தன்னுடைய வருத்தத்தை பதிவு செய்த ஒன்றிய தலைவர், அவருடைய வருத்தத்தில் நாமும் பங்கேற்கிறோம். ஆனால் அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் இருக்கிறதல்வா, he is not only a captain in films but also in politics because he was interested in national interest, national development என்று சொன்னார். எல்லா கட்சிகளும் தேசிய வளம், தேசிய நலம், தேச வளர்ச்சி என்பதில் தான் ஆர்வமாக இருக்கிறார்கள்.
ஆனால் எப்போதும் ஒன்றிய தலைவர் என்ன செய்வார், ஒரு கட்சியை அடித்தளத்திலிருந்து உருவாக்கி ஒரு உச்ச நிலைக்கு கொண்டு வருவார்கள். அந்த கட்சியின் தலைவர் இறந்தவுடன் அந்த கட்சி மீது நம்முடைய ஒன்றிய தலைவருக்கு புதிதாக காதல் வந்துவிடும். அதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதிமுகவின் அம்மையார் இறந்தபோது உடனடியாக அவருக்கு எப்படியாவது அதிமுகவை கபலீகரம் செய்துவிட முடியும் என்கின்ற நம்பிக்கை வந்து அதன் மீது காதல் வந்தது. அதற்கப்புறம் என்ன நடந்தது, இபிஎஸ் அவர்கள் என்னெல்லாம் செய்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். இப்போ ஒரு டிராமா நடந்துட்டு இருக்கு அவங்க 2 பேருக்குள்ள. நாங்க 2 பேரும் பிரிஞ்சிட்டோம் அப்படிங்கிறதாக. அதெல்லாம் இல்லை. அந்த நீர் பூத்த நெருப்பாக அவர்களுக்குள் அந்த நேசம் காதல் எல்லாமே அப்படியே தான் இருக்கும். இதுவும் ஒரு நாடகம் தான். தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்ற வேண்டும் என்றால் நாம் பிரிந்திருப்பதை போல் நடிப்போம், டைவர்ஸ் ஆயிட்டதை போல் நடிப்போம், அதனால் அவர்கள் ஏமாந்து விடுவார்கள், அப்புறம் நம்ம ஒன்னா சேர்ந்துக்கலாம், ஓகே அப்படின்னு 2 பேரும் வேற வேற வீட்டில் வந்து வாழறதா இப்போதைக்கு ஒரு நாடகம் போயிட்டு இருக்கு. அப்படி அவர்கள் மொத்தமாக பிரிந்து விட்டார்கள் என்றால், நேற்று எல்லாவற்றையும் பேசிய ஒன்றிய தலைவர் அதிமுகவை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. கடிந்தோ கண்டனம் சொல்லியோ ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அவர்கள் செய்த ஊழலை பற்றி பேசவே இல்லை. அப்படிங்கும்போது இந்த சந்தேகம் இன்னமும் அதிகம் வலுப்பெறுகிறது. ஆனால் இப்போது நம்முடைய ஒன்றிய தலைவரின் கடைக்கண் பார்வை முற்றிலுமாக தேமுதிக மீது வந்திருக்கிறது. விஜயகாந்த் என்கின்ற அந்த நடிகர் அரசியல் கட்சியை ஆரம்பித்து தன்னுடைய ரசிகர்களை தொண்டர்களாக உருமாற்றி வைத்திருக்கிறார் என்கின்ற அந்த நிலையை பார்த்துவிட்டால் அவர்களை அப்படியே கபலீகரம் செய்ய வேண்டும் என்றால் அதற்கு விஜயகாந்த் அவர்களின் கட்சியை பாராட்டி பேச வேண்டும். அதுதான் இனிமேல் எனக்கு புதிய நேசம், புதிய காதல் என்று நேற்று ஒன்றிய தலைவர் சொல்லிவிட்டு போயிருக்கிறார். அதனால தான் அந்த கல்யாண சமையல் சாதம் அந்த பாட்டில் இருக்குல்ல, ஏராளமான தட்டு அதை இஷ்டம் போல வெட்டு அப்படின்னா இருக்கிற எல்லா கட்சியையும் நான் கபலீகரம் செய்து அப்படியே உருட்டி 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 வாயில போட்டுருவேன் அப்படிங்கிறதைத்தான் நம்முடைய ஒன்றிய தலைவர் சொல்லியிருக்கார். இப்போ புதியதாக வந்திருக்கின்ற உருட்டு, புதியதாக வந்திருக்கின்ற தட்டு, புதியதாக வந்திருக்கின்ற கல்யாண சமையல் சாதம், புதியதாக வந்திருக்கின்ற காதல் நேசம் எது என்றால் தேமுதிக நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்களை எப்படியெல்லாம் ஏமாற்ற முடியுமோ அந்த கண்கட்டு வித்தை, மாயாஜாலம், பொய் வார்த்தைகள், புரட்டு வார்த்தைகள் எல்லாவற்றையும் சொல்லி நேற்று 2 கூட்டங்களில் ஒன்றிய தலைவர் பேசியிருக்கிறார். தமிழ்நாட்டு மக்கள் பகுத்தறிவு மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் திராவிடம் சித்தாந்தம் கொண்ட மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் தந்தை பெரியாரால் அரசியல் ஊட்டி வளர்க்கப்பட்ட மக்கள், தந்தை பெரியார் காட்டிய அந்த பகுத்தறிவு பாதையில் செல்கின்ற மக்கள் நிச்சயமாக மக்கள் விரோத ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற ஒன்றிய தலைவரின் வார்த்தைகளில் மயங்க மாட்டார்கள் என்பது நமக்கு நன்றாக தெரியும். அந்த கோபம்தான் ஒன்றிய தலைவரை இப்படியெல்லாம் செய்ய வைக்கிறது. நீங்கள் எத்தனை வேண்டுமானாலும் ஆட்ரா ராமா ஆட்ரா ராமான்னு குரங்கு ஆட்டுவிக்கிற அந்த குரங்காட்டி போல் ஆட்டி வைக்க நினைக்கலாம். ஆனால் தமிழக மக்கள் ஏமாற மாட்டார்கள். தமிழக மக்கள் தமிழ்நாட்டு முதல்வர் முன்னெடுக்கின்ற இந்தியா கூட்டணிக்குத்தான் நிச்சயமாக உறுதியளிப்பார்கள், வாக்களிப்பார்கள் என்பது நமக்கு நன்றாக தெரியும். ஏனென்றால் நேற்று அங்கே மோடி மோடி என்று கத்திய அந்த கூட்டம் கூட அவர்கள் வீட்டு பெண்கள், அவர்கள் வீட்டு குழந்தைகள், அவர்கள் வீட்டு மகன்கள் எல்லோரும் நல்வாழ்வு வாழ்வதற்காக மிகச்சிறந்த திட்டங்களை உருவாக்கி கொடுத்தது தமிழ்நாட்டு அரசுதான் என்பதை மறந்துவிட்டு மோடி மோடி என்று கத்துகிறார்கள். நன்றி மறந்தவர்களாக இருக்கிறார்கள். இப்படி இருந்தால் அவர்களுடைய பாஷையில் சொல்வதானால் சாமி கண்ண குத்தும். நன்றி, வணக்கம்.